சிலதை அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் கேட்கும் தொகுதிகளை நாங்கள் கேட்கிறோம். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்திருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் ஒரு முடிவுக்கு வருவோம். இவர்கள் கொடுத்த தொகுதிகளெல்லாம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி AICC தலைவரிடம் அனுப்பி ஒப்புதல் பெற்று மீண்டும் இங்கே கொடுப்போம். ஓகே, 1 or 2, 1 2. Yes. We are national party, all India party. We have to give what we are wish. கேட்டிருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம். யாருங்க? நான் எதனா சொன்னேன்னா? இல்லை, நான் எதனா இது வரைக்கும் சொல்லியிருக்கேன்னா? நான் சொல்லாமல் நீங்களே கற்பனையில் போட்டீங்களா? அப்படி அது நான் தானே சொல்லணும். நான் சொல்லுவேன், நான் மாறலை, சொல்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சரும் எங்களுடைய அகில இந்திய தலைமை காங்கிரஸ் பிரசிடென்ட் அவர்களும் எங்கே நிற்க சொல்லுகிறார்களோ அங்கே நான் இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. தமிழகத்தில் காங்கிரஸ் கேட்கும் தொகுதிகளை கூட்டணி கட்சிகளும் கேட்பதாகவும் காங்கிரசின் விருப்ப தொகுதிகள் பட்டியலை வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. மேலும் காங்கிரஸ் போட்டியிட உள்ள தொகுதிகள் எவை என்பது குறித்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கும் பட்டியல் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தலைமையின் ஒப்புதல் கிடைத்த பிறகு அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த முறை தொகுதி மாறுகிறீர்களா என்ற கேள்விக்கு தலைமை நிறுத்தும் இடத்தில் போட்டியிடுவேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர்கள் அமைக்கப்பட்ட தொகுதி அடையாளம் காணும் குழுவோடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். நாங்கள் கேட்ட தொகுதிகளை சிலதை அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் கேட்கும் தொகுதிகளை நாங்கள் கேட்கிறோம். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்திருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் ஒரு முடிவுக்கு வருவோம். இவர்கள் கொடுத்த தொகுதிகளெல்லாம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி AICC தலைவரிடம் அனுப்பி ஒப்புதல் பெற்று மீண்டும் இங்கே கொடுப்போம். ஓகே, 1 or 2, 1 2. Yes. We are national party, all India party. We have to give what we are wish. கேட்டிருக்கோம். இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர்கள் அமைக்கப்பட்ட தொகுதி அடையாளம். We are going to discuss with the PC president and other leaders. We'll see what is the best way. Following Tamil Nadu, Pondicherry have made some difficulties in alliance. Even VCK went out from the alliance. They are contesting alone in the election in Pondicherry. Why is this happening in Pondicherry? Nothing is happening. What are the issues? VCK went out from the alliance. All the alliance parties in Puducherry, the DMK leadership was coordinating with them, and they have decided this seat sharing arrangement. We have nothing to do with that. We will support wherever this thing is. You were happy with seat sharing in Pondicherry with the DMK and other alliance parties? Elections are on 9th. We have to fight together. We have to form the government. So I am confident in the Puducherry Congress-led government and the DMK alliance, both will come together and we'll have a people-friendly government in Puducherry. People are fed up with the BJP-led government in Puducherry. Although it is a NRC chief minister, but it is completely controlled by governor and the BJP. So people are fed up with that government. There is an allegation about Congress, like that Congress has for a decade not been in the union government, and Congress have not been in Puduvai also for the last 5 years. But now Congress have not came to promising the alliance to come to power, but they are still fighting for the single 1 or 2 seats. We have strongly together in Tamil Nadu and Pondicherry. Pondicherry and Tamil Nadu will have this alliance government. Thank you. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இணக்கமாகவே இருப்பதாக அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோடங்கர் தெரிவித்திருக்கிறார்.
முன்னதாக பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழகத்தில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் ஓரிரு நாளில் இறுதி செய்யப்படும் என்றும், காங்கிரஸ் கேட்கும் தொகுதிகளை கூட்டணி கட்சிகளும் கேட்பதாகவும், இதனால் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இணக்கமாகவே இருப்பதாகவும் வலிமையாக இருப்பதாகவும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்திருக்கிறார்.